கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இன்றைக்கு நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் தேவ செய்தியை கேட்க போகிறீங்க. ஆமென். தேவ செய்தி இன்றைக்கு உங்களுக்காக பேசப்பட போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என்னென்ன காரியத்தில் இன்றைக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இது எனக்கு மாறுமா, இந்த சூழ்நிலை மாறுமா, இந்த கஷ்டங்கள் மாறுமா, ஆமென். வாழ்க்கையில் என்றைக்கு தான் ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது. கடந்ததே நினைத்து சோர்ந்து போய் இன்றைக்கு வந்து இந்த டிவி செய்தியை பார்க்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த தேவ செய்தி உங்களுக்கு தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது தேவ செய்தி நீங்கள் கவனமாக கேளுங்க. ஆண்டவர் இன்றைக்கு எந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் தோற்று போய் இருக்கிறீங்களோ எல்லா காரியத்திலையும் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுத்து புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இன்றைக்கு அந்த விசுவாசத்தோடு இப்போ நம்ம இந்த செய்திக்காக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எந்த இடத்துல அப்படி கண்களை மூடி இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டோட வார்த்தை நம்ம மத்தியில் கடந்து வரப்போகிறது. ஆமென். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டி, புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, இன்றைக்கும் இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் யார் யார் எல்லாம் இன்றைக்கும் டிவி பெட்டிக்கு முன்பாக அமர்ந்து இன்றைக்கு வேதனையோடு பிரச்சனையோடு செபித்து கொண்டிருக்கிறாங்களோ அநேகருடைய காயங்கள் இன்றைக்கு ஆற்றப்படுவதாக உம்முடைய வார்த்தை கடந்து வரட்டும் நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு ஆமேன் அப்பா, உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் ஆமேன் கடந்து வரட்டும் சுவாமி. தேவைகள் சந்திக்கப்படட்டும். அநேகருடைய ஆமேன் அப்பா இயலாமைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும். விடுதலையோடு இந்த தேவ செய்தியை கேட்டு ஆமை மகிழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்காக செபிக்கிறேன். தேவ வார்த்தை இன்றைக்கு ஆமை எங்கள் மத்தியில் பொழியப்படட்டும் நாங்கள் செபிக்கிறேன். வார்த்தை ஒவ்வொன்றும் இன்றைக்கு எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க செபிக்கிறப்பா. ஆமை பிரயோஜனமான வழியில் நடத்தும்படியா இன்றைக்கு இந்த வார்த்தை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் நாங்கள் செபிக்கிறோம். செய்தி கொடுக்குற மகனை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆமை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. யார் யாரெல்லாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ ஆமேன் எல்லாருக்குள்ளும் அற்புதத்தை காண செய்யும்படியா நீங்கள் பேசுங்க சுவாமி.
உங்களுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு மாதத்திலும், ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிறார். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் எல்லாம் அவர் உங்களுக்கு நிறைவேற்றி வருகிறார், இன்னும் நிறைவேற்றுவார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைய மாத வாக்குத்தத்த செய்தியாக கர்த்தர் கொடுத்த ஒரு வேத வசனம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வேத வசனத்தை நான் வாசிப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன். நீங்க பழையதை பார்த்து பார்த்து என் தகப்பனாருக்கு இப்படித்தான் நடந்தது, என் சகோதரருக்கு இப்படித்தான் நடந்தது, எனக்கும் அப்படி நடந்து விடுமோ என்று கூட ஒரு அங்கலாய்ப்போடு இன்றைக்கு இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். பழையதல்ல, நீங்கள் இழந்ததல்ல, நீங்கள் ஏமாற்றப்பட்டதல்ல, நீங்கள் துரத்தப்பட்டதல்ல. இனி நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஒரு புதிய காரியம். ஒரு புதிய ஆடை அணிந்தால் எப்படி ஒரு மனமகிழ்ச்சி இருக்குமோ, ஒரு புதிய வீடு கட்டினால் எப்படி ஒரு மனமகிழ்ச்சி இருக்குமோ, ஒரு புதிய திருமணம் ஒன்று நம்முடைய வீட்டில் நடந்தால் எப்படி ஒரு மனமகிழ்ச்சி இருக்குமோ, ஒரு புதிய உறவு நமக்கு கிடைத்தால் எப்படி ஒரு மனமகிழ்ச்சி இருக்குமோ, அதை விட மேலான ஒரு புதிய காரியத்தை இந்த மாதத்தில் என் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். மாதம் செப்டம்பர், கர்த்தர் உங்களை செழிப்பாய் நடத்துவார். மாதம் செப்டம்பர், கர்த்தர் உங்களை செவ்வையாய் நடத்துவார். ஆகவே தான் அவரே தான் வாக்கு பண்ணுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் விரயமாகாது, இனியும் நீங்கள் காத்திருந்து சோர்ந்து போக வேண்டியதில்லை. உங்களுக்குத்தான் தேவன் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கடந்த முறை நீங்கள் தோற்று போயிருக்கலாம், கடந்த முறை நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், இனியும் ஏமாற்றப்படுவேன் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் காரியத்தை நன்மையாய் தொடங்கி நன்மையாய் முடிய பண்ண போகிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். ஏற்கனவே நடந்தது, ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தது, இனியும் நடக்குமோ என்று நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கானாவூர் திருமண வீட்டில் ஒரு புதிய காரியம் நடந்தது. பழைய ரசத்தையே புதுசா கொடுக்கல. பழைய ஏற்பாட்டு சம்பவம் வாசிப்போம். தீர்க்கதரிசியின் மனைவி தீர்க்கதரிசி இறந்த பின்பு ஒரு மனைவி இருக்கிற எண்ணெயை வைத்து தீர்க்கதரிசியிடம் தேடி வருவாள், எலிசாவிடம். அந்த எண்ணெய் தான் ஊறி பாத்திரத்தை நிரப்பிச்சு. ஆனா இயேசு அந்த அற்புதத்தை போல செய்யல. பழைய ரசத்துல போய் புதிய ரசத்தை உருவாக்கல, புதிய காரியத்தை அங்கு செய்தார். என்ன செய்தார் அப்படி தெரியும் உங்களுக்கு? தண்ணீரை ஊற்ற வைத்து ஊற்றப்பட்ட தண்ணீரை ரசமாய் மாற்றி மக்கள் ஜனங்களுக்கு பரிமாற கொடுத்தார். ஜனங்கள் திருப்தியா சாப்பிட்டாங்க. இந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அதை பந்தி விசாரிப்பு காரனுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவ்வளவு ருசியா இருந்தது. இது திராட்சை பழத்தினால் உண்டாக்கப்பட்ட ரசம் அல்ல, தேவன் தன்னுடைய மகிமையினால் தன்னுடைய வார்த்தையினால் தண்ணீரை ரசமாக்கி ஜனங்களுக்கு கொடுத்து அங்க மகிழ பண்ணினார். ஒரு புதிய காரியம் அங்க நடந்தது.
இதுதான் முதலாவது அற்புதம். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில இதை விட மேலான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யத்தான் இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை, எல்லாம் வற்றி போச்சு, எதுவுமே வழி இல்லை, எந்த விடையும் தெரியல, எந்த காரியம் எனக்கு அனுகூலமாகவில்லை என்று ஒருவேளை அங்கலாய்ப்போடு இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இல்ல இந்த யூடியூப் சேனல் வழியாக தேவனுடைய வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறேன். அது இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே தோன்றும். நடக்குமா? விசுவாசிங்க, எடுத்துக்காங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம், யோவான் எழுதின செய்தி 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். வாசிப்போம். 32வது வேத வசனம். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இங்கே ஒரு அற்புதம் நடந்தது, ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு பிறவி குருடன் அவன் பார்வை அடைந்தான் என்று இதுவரைக்கு கண்டதே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. இன்னொரு பொது மொழி வாசித்தோம்னா அப்படி வரலாறே இல்லை. ஒரு பிறவி குருடன், பிறக்கும் போது குருடன்னா அவன் சாகும் போதும் மரிக்கும் போதும் அவன் குருடனாய்த்தான் இருந்திருப்பான். ஆனால் இவன் பிறக்கும் போது குருடனாய் இருந்தான். ஆனால் இவன் இயேசுவை சந்தித்தான். இயேசு இவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார், ஒரு புதிய காரியம் செய்தார். என்ன நடந்தது? வரலாறே மாறிச்சு, வாழ்க்கையே மாறிச்சு. அவன் பிறவிலேயே குருடன், ஆனா இயேசுவை சந்திக்கிற வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிச்சு. இயேசு அவன் கண்களை பார்வையடைய செய்தார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, உலகம் உண்டானது முதல் இப்படிப்பட்டவளை கேள்விப்பட்டதே இல்லை, அந்த வரலாறே இல்லை. பிறவிக்குடன் பார்வை அடைந்தான் என்று வரலாறே இல்லை. ஆனா இங்கே நடந்தது. காரணம் என்ன? கண்ணை உண்டாக்கினவர் காணாதிருப்பாரோ? கண்கள் மீது அதிகாரம் உள்ளவர் அவர்தானே, அவர்தானே உண்டாக்கினார். ஆகவே அவைகளுக்கு பார்வை கொடுக்கிற திறனையும் அந்த மனுஷனுக்கு கொடுத்தார். வாசிப்போம், 5வது வசனம் வாசிப்போம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நான் உலகத்தில் இருக்கையில், இயேசு சொன்னார் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். 6வது வேத வசனம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்கள் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். பாருங்க, ஒளியான தேவன் ஒரு மனிதனுக்கு ஒளியான காரியத்தை செய்தார். உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி சேற்றை குருடனுடைய கண்களில் பூசினார். செயல் வேணா உங்களுக்கு அற்புதம் அருவருப்பா தெரியலாம், அது அற்புதமான காரியங்க. செய்துவிட்டு அவனை பார்த்து சொன்னார், ஏற்கனவே கண் தெரியாதவன், நீங்க நினைக்கலாம் அவன் கண்கள்ல இப்படி காரியத்தை ஆண்டவர் ஏன் செஞ்சான்னு யோசிக்கலாம். அந்த கர்த்தர் சொன்னார், இயேசு சொன்னார், சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இயேசுவை பார்க்கும் போதுதான் குருடங்க. இயேசுவை பார்த்த பின்பு அவன் பார்வை அடைந்தவனாய் மாறினான். அல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்தவர்களே, பிறந்ததிலிருந்து அவன் யாரையும் முகத்தை பார்த்ததில்லை, தாயை பார்த்ததில்லை, தன் சகோதரரை பார்த்ததில்லை, உலகத்துல எதையுமே பார்த்ததில்லை. ஆனா இன்றைக்கு இயேசுவை சந்திச்ச பின்பு அவன் பார்வை அடைந்தவனாய் மாறினான், எல்லாவற்றையும் பார்த்தான். காரணம் என்ன? அவர் சொன்னார், இயேசு உலகத்தில் இருக்கையில் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு உலகத்தில் இல்லைன்னு ஒருவேளை நீ நினைக்கலாம். அவர் உனக்குள்ள இருக்கிறார். அந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறார். அந்த இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். அந்த இயேசு உங்க வாழ்க்கைக்குள் இருக்கிறார். அந்த இயேசு உங்க வீட்டுக்குள் இருக்கிறார். ஆகவே அவர் உங்களை பார்வையடைய செய்வார். அவர் உங்களை குணமாக்குவார். அவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். ஏனென்றால் எனக்கு அன்பார்ந்தவர்களே, பிறவியிலேயே குருடனாய் இருந்தவன் சாகும் போதும் குருடன் தான் இருப்பான். ஆனா இவன் சாகும் போது குருடனாய் இல்ல, பார்வை உள்ளவனாய் இருந்தான். அவன் இயேசுவை பார்த்தான், ஜனங்களை பார்த்தான், அவன் வாழ்க்கை மாறியது. இதுவரைக்கும் நடக்காத ஒரு அற்புதம், ஒரு புதிய காரியம்
அவன் வாழ்க்கையில் நடந்ததை போல என் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய முடியும், உனக்கு செய்ய முடியும். நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில இதுக்கு மேல ஒண்ணுமே முடியாது, என் குடும்பத்தில் இதுக்கு மேல எதுவும் நடக்காதுன்னு நினைக்கலாம். இல்லை என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியும். அவரால் ஆகும். இது மனுஷரால் தான் கூடாதது, இது மனுஷரால் தான் இயலாதது. ஆனா தேவனால் எல்லாம் கூடும். ஆனா விசுவாசித்தான் அதை நீங்க சுதந்தரிக்க முடியும். இயேசுவை பார்த்து சொன்னார், நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவுனார். வேற எங்க போய் கழுவிட்டா பார்வை கிடைச்சிருக்காது. இயேசு சொன்ன வார்த்தையின்படி அவன் சீலோவாமிலே போய் கழுவுனா பார்வை அடைந்தவனாய் மாறினான். சபை சும்மா உங்க பக்கத்தில் இல்லை, கையில பைபிள் சும்மா கொடுக்கப்படலை. நீங்க வாசிச்சா, நீங்க விசுவாசிச்சா, நீங்க அதை ஏற்றுக்கொண்டா உங்க வாழ்வு ஒரு புதிய வாழ்வாய் மாறும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாகணும். இதுவரைக்கும் நீங்க பாவம் செஞ்சே வாழ்ந்துட்டீங்க, இதுவரைக்கும் உலகத்துக்கு வேஷம் போட்டே வாழ்ந்துட்டீங்க. ஆமே, ஆபீஸ்ல ஒரு வேலை, வீட்டுல ஒரு வாழ்க்கை, ஆபீஸ்ல ஒரு வாழ்க்கை, ஆமே ஊருக்கு ஒரு வாழ்க்கை, குடும்பத்துக்கு ஒரு வாழ்க்கை, அப்படி பல பல வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, நீங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். ஆமே, உண்மை உத்தமமா இருக்கணும். பிறவிலேயே வாழ்ந்தமா வாழக்கூடாது. வளர வளர ஞானம், வளர வளர பரிசுத்த, வளர வளர தேவ சித்தம் கண்டுபிடிச்சு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் இருப்பீர்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இயேசு சந்திச்ச வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகுமா? பைபிள்ல இயேசு சந்திச்சவங்க எல்லார் வாழ்க்கையில மாற்றம் உண்டாயிருக்கு. இன்றைக்கு உலகத்துல திருச்சபையில போய், ஆலயத்துல போய் ஜெபிச்சவங்க எல்லார் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகிட்டு இருக்கு. நம்பிக்கை இல்லாதவங்க வாழ்க்கையில மட்டும்தான் மாற்றம் தாமதமாகும். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில் எல்லாமே அன்றைய காரியங்களை கர்த்தர் அனுகூலமாக்கி கொண்டேதான் இருப்பார். ஒரு முறை ஒரு சகோதரிக்காக நான் ஜெபிக்க அழைக்கப்பட்டேன். திருமணமாகி பல வருஷம் ஆயிடுச்சு, ஆனா குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியல, கற்பத்தின் கனி கிடைக்கல. அவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு, நல்ல அரசு வேலை, நல்ல சம்பளம், கணவருக்கு நல்ல ஒரு சம்பளம், மனைவிக்கு நல்ல ஒரு சம்பளம், அவங்க பேரண்ட்ஸ் நல்ல கையில காசெல்லாம் இருக்கு, அதுல எந்த குறையும் இல்லை. இவங்க தெரிந்த எல்லா முயற்சியிலையும் போய் அநேக மருத்துவரை பார்த்தாங்க. அவங்க இந்த டெஸ்ட் பண்ணி, அந்த டெஸ்ட் பண்ணி, அப்படி எல்லாவற்றிலும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. கொஞ்சம் கூட ஒரு வாய்ப்பு கூட உருவாகவே இல்லை. அவங்களுக்கு இருந்த பிரச்சனை தான் பெருசாச்சே தவிர முடிவு வரவே இல்லைங்க. எந்த காரியமும் அனுகூலமாகல, எந்த வைத்தியமும் அவங்களுக்கு அந்த கற்பத்தின் கனியை கொடுக்கவே முடியல. சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க முயற்சி அதிகம், ஆனா அவங்களுக்கு தளர்வடைய பண்ணின காரியம் தான் அதிகமா இருந்தது. இப்ப சொன்னாங்க, ஜெபம் பண்ண நடக்குமா, ஜெபிச்சா நடக்கணுமேன்னு சொல்லி ஜெபிக்க அழைத்தார்கள். நான் அந்த குடும்பத்துல போய் ஒவ்வொரு மாதமும் ஒரு மாலையில் ஜெப கூட்டை நடத்தி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒரு 6 மாதம் அந்த வீட்டில் ஜெபிக்க ஒவ்வொரு மாற்றமாய் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு 6 மாதத்துக்கு பின்பு அந்த சகோதரி கருத்தரித்தாள். அல்லேலூயா, கருத்தரிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ டாக்டரை சந்திப்பதற்காக, மருத்துவரை சந்திப்பதற்காக போகிற போது டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட் தான் நாங்கள் எடுத்து இங்கதான் குழந்தை கர்ப்பமாகன்னு சொல்லி நாங்கள் முயற்சி பண்ணும் போது உங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே மாறி இருக்கு. உங்க சரீரத்துல அந்த மாற்றம் எல்லாம் இருக்கு, உங்களோட உடல்ல அப்படி மாற்றம் எல்லாம் இருக்கு, கர்ப்பப்பையில அப்படியே மாறி இருக்கு. காரணம் என்ன? எங்க முயற்சியில நடக்கலையே, ஆனா இப்ப நடந்திருக்கு. இது எப்படி நடந்தது? இது மனுஷனால் அல்ல, இது தேவனால். எனக்கு அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புதிய காரியத்தை செய்தார். கருத்தர் அருமையான கன்சிவான சகோதரி 10 மாதம் ரொம்ப சுகமாய் இருந்தாங்க. ஒரு அருமையான ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்து இன்றைக்கு சுகமாய் வைத்திருக்கிறார். அப்ப மருத்துவம் சொன்னிச்சு, எங்க முயற்சியினால நடக்கவே இல்லையே. மனிதன் முயற்சி நடக்காம போகலாம், ஆனா தேவ சித்தம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து ஜெபிச்சா அது நடக்கும். நீங்க முந்தினவனை யோசிக்க வேண்டாம், பழசையே யோசிக்காதீங்க, பழசையே பேசாதீங்க.
பூர்வமானது எங்க தலைமுறை இப்படித்தான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய முடியும். ஆமே, நீங்க எந்த சாமியை கும்பிடுறீங்களோ இயேசு சாமியை கும்பிட்டு பாருங்கப்பா, இயேசு சாமியை நம்பி பாருங்கப்பா. அவர் உனக்காக மரித்தாரு, அவர் உனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினாரு. பாவம் செய்ததெல்லாம் நீங்க, ஆனா ஏற்றுக்கொள்ளலாம் தகப்பனாக இயேசு. அவரை நம்பிப்பார், சாபம் மாறும். உங்க குடும்பத்துல வகை வகையா குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம். நீங்க நினைக்கீங்கள, எங்க தலையெடுத்து எங்க முப்பாட்டை ஏதாவது செஞ்ச பாவம், எங்க முன்னோர் செய்த பாவம் சொல்லுவீங்க. இது வகை வகையா வரலாங்க, இப்படி வரக்கூடாதுங்க. இதை மாற்றுக்கு ஒரு வழி இருக்குங்க. உன் ஆண்டவராக இயேசுவை நம்பினா போதுங்க, உங்க தலைமுறையில மாறிடும், உங்க தலைமுறையில மாறிடுங்க. எனக்கு அன்பார்ந்தவர்களே, உங்கத்தான் ஆண்டவர் சொல்றார், உங்க வீட்டில் ஒரு புதிய காரியம் நடக்கணும், ஒரு புதிய வரவு நடக்கணும், ஒரு புதிய வாழ்க்கை உண்டாகணும்னா நீங்க இயேசுவை நம்பணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். நீங்க எங்கேயோ கடவுளை தேடி போக வேண்டாம். இருக்கிற வீட்டுல இருக்கிற இடத்துல கண்ணை மூடி இயேசுவேன்னு கூப்பிட்டா அவர் வருவார், உனக்கு உதவி செய்வார். அவர் வருவார், உனக்கு வாழ்வு தருவார். அவர் வருவார், ஒரே வாழ வைப்பார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே தோன்றும், இப்பொழுது நடக்குங்க. இப்ப நம்புனா, நீ இயேசுவை நம்புனா அது இப்பொழுதே நடக்குங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம், யாத்திராகமத்தை எடுத்துக்கொள்ளுவோம், விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம், வாசிப்போம். ஒரு வேத வசனம் 14ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நீங்க சும்மா இருப்பீர்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, சில நேரம் பிரச்சனை வரும்போது நம்மளால சும்மா இருக்க முடியாது. எப்படியாவது அதுல இருந்து விடுதலை பெறணும், காப்பாற்றப்பட வேண்டும் என்று நம்ம நம்ப பிரயாசம் எடுப்போம். நல்லதுதான், நல்லதுதான். ஆனா கர்த்தர் செய்ய நினைக்கும் போது நீ சும்மா இருந்தாலே போதும்பா. அவரே வழியை திறந்துருவார், அவரே கதவை திறந்துருவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அன்று சொன்னார் பாருங்க, நீ சும்மா இருப்பா, யுத்தம் கர்த்தருடைய, நீ சும்மா இருங்க. ஜனங்கள் எல்லாம் முன்னால செங்கடல், பின்னால பார்வோனுடைய அதிகாரத்தை, ஆளுமையினுடைய அந்த யுத்த சத்தம், என்ன செய்வதென்று திகைத்தபடி நின்றார்கள். கர்த்தர் அழகா பேசினார், அன்று அழகா பேசினாரு. யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருந்தா போதும். நீங்க என்ன சொல்லல, எந்த பிரயாசம் பட வேண்டிய சொன்னாரு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம பிரச்சனை வந்தா தான் ஓடுவோம், வழி தேடுவோம், தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏதாவது ஒன்று செய்வோம். என்ன சொல்ல, நீ சும்மா இருந்தா போதும், நீ ஜெபம் பண்ணிட்டு சும்மா இருந்தா போதும், என் நாமத்தை துதிச்சுக்கிட்டனாலே போதும், யுத்தம் ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். பாருங்க, இதுவரைக்கும் நடக்கல. ஒரு கடல் வழி திறந்ததை நான் பார்த்ததே இல்லை. உள்வாங்கிச்சுன்னு சொல்லுவாங்க, கடல் அதில் அப்படி உள்ள போய் சொல்லுவாங்க. ஆனா கடல்ல வழி திறந்தது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்காக செய்தார். அவர் உனக்கு செய்ய வல்லவர்மா, உங்களுக்கு செய்ய வல்லவர். பாருங்க, வேதத்தை சொல்லப்பட்டிருக்க 29ஆம் வசனம் வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க நிலகொலைய வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார், நீங்க நிலகொலைய வேண்டாம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இப்போ ஜலம், தண்ணீர் எப்படி இருந்துச்சா, அவர்களுக்கு வலது புறத்திலும் இடது புறத்திலும் மதிலாக நின்றது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இவங்க நடந்து எப்படி போனாங்களா, வெட்டாந்தரையில் நடந்து போனாங்களா. கடலுக்குள்ள போறாங்க, தண்ணீருக்குள்ள போறாங்க, ஆனா தரையில போற மாதிரி போறாங்க. காரணம் என்ன, ஆண்டவர் அவர்களுக்காக போராடினார், ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். இவங்க சும்மா தான் இருந்தாங்க, நடந்தே தான் போனாங்க. என்னெல்லாம் நடந்துச்சு பாருங்க, அடுத்த வசனம் வாசிப்போம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க எனக்கு அன்பார்ந்தவர்களே, என்ன, எகிப்தியர் அந்த கடற்கரை செத்து கிடந்தார்கள், ஆனா இவர்கள் அதை கடந்து போனார்கள். காரணம் என்ன, இவங்க கர்த்தர் சொன்னபடி சும்மா போனாங்க.
அவங்க தொல்லை கொடுத்தே வந்தவெல்லாம் எல்லை தாண்டி வர முடியல. ஆனா தேவ சமூகத்துல காத்திருந்து மோசே சொன்ன வழியெல்லாம் பின்பற்றி போனவங்க அக்கறை போனாங்க. வேதம் சொல்லுறபடி வாழ்ந்து பாருங்க. சபை உங்களை நடத்துகிற போதனைக்கு கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடத்தி பாருங்க. நீங்கள் மதிலாய் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், உங்க பாதை செம்மையாய் இருக்கும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, பாருங்க, எகிப்திலே அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் மாறிடுச்சு. எகிப்தியர் எல்லாம் செத்து கிடந்தே பார்த்தாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால மேக ஸ்தம்பத்துக்குள்ள இருந்தாங்க. மோசேயின் வழியா நடத்தப்பட்டார்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்தார். உங்களுக்கு செய்ய போகிறார், உனக்கு செய்ய போறார். நீங்கள் செம்மையா தான் இருப்பீங்க. ஒரு நினைக்கலாம் எதுவும் நடக்காதோ நினைக்கலாம். இல்லைங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் செய்வாருங்க. உங்கள்கிட்ட வேணா ஒண்ணுமே இல்லாத போல தோன்றலாம், ஆனா உங்களுக்கு இருக்கிற பாருங்க, அவர் எல்லாம் செய்வார். ஏன்னா உங்க எஜமானன் உங்களுக்கு திருப்தியாய் தருகிறவர். 5 அப்பம் தான் 2 மீன் தான் கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. பந்தில இருந்து எல்லாருக்கும் கிடைச்சிச்சு. உனக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும், உங்க வீட்டுக்கு கிடைக்கும், உங்க வாழ்க்கை கிடைக்கும். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமே. நம்புகிற முடியுமா? நம்ப முடியுதா? நீங்க நினைக்கலாம் சாத்தியமே இல்லைன்னு நினைக்கலாம். இல்லைங்க, ஆமா, ஒரு காற்று அடிச்சா போதும் கடல்ல இருந்த காடைகள் எல்லாம் இஸ்ரவேல் கூடாதுக்கு வந்துருச்சுங்க. நீ நம்பி ஜெபிச்சா போதும்பா, உன் பிள்ளை ஆண்டவர் உயர்த்துவாரு. நீ நம்பி ஜெபிச்சா போதும், உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, செங்கடல் அப்படி ஜலம் இஸ்ரவேலுக்கு மதிலா நின்றது. தேவனுடைய வசனம் உங்களுக்கு மதிலாய் நிற்கும். சத்துரு வெட்கப்பட்டு போவான். சமீபத்தில் நான் ஜெபிக்கும் போது பிசாசு 9 வருஷமா நான் இருக்கும்பா, நான் இங்க விட்டு விலகவே மாட்டேன் போராடுனா. பாப்பமா அப்படின்னு ஏய் வேண்டாம் வேண்டாம் விட்டுரு. பிசாசை அழிக்கத்தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். ஆமே. எகிப்தை செத்து கிடப்பாங்க, நீங்க இஸ்ரவேல் போல நடந்து கடந்து போவீங்க. உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் பாதுகாப்பா இருப்பார். அதிலும் சொல்றார், ஒரு புதிய காரியத்தை இந்த மாதம் செய்வார். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, ஆண்டவர் உங்க வாழ்க்கை இன்றைக்கு செய்வார். நீங்க வியாதியோடு வாழ என்பது பிசாசு நிறைப்பார். ஆனா கர்த்தர் சுகத்தோடு வாழத்தான் விரும்புகிறார். நீங்க ஒப்பு கொடுங்க, அவர் அற்புதமாய் நடத்துவார். ஒரு சகோதரர் ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு அருமையான ஒரு குருவான சொன்ன செய்தி என் இருதயத்தை ரொம்ப சந்தோஷப்படுத்தியது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒரு சகோதரர் நல்லா ஜெபம் பண்ணுவார். ஆலயத்துல நல்லா வழிபாடுல பங்கெடுப்பார். எப்போ எல்லா கூடுகைகள்லயும் பங்கெடுக்கிற மனுஷன். ஆமே. அவர் வேதத்து மேல பிரியமா இருந்தாரு. வாழ்க்கையிலும் ஆண்டுக்கு பரிசுத்தமாய் வாழும்படி வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை பார்த்தார். அது என்ன நடந்தது அப்படின்னா, ஆண்டவர் ஒரு பரலோக ராட்சியத்துக்கு எடுத்துட்டு போனாராம். போகும்போது எனக்கு அன்பார்ந்தவர்களே, முதலாவது நீ பரலோகத்தை பார்க்க விரும்புறியா நரகத்தை பார்க்க விரும்புறியான்னு கேட்டாராம். கேட்ட உடனே இவன் அந்த நரகத்தை பார்க்க விரும்புன்னு போனானா. உடனே நரகத்துக்கு ஒரு தேவதூதன் கூட்டு போனான். உள்ள போனா குட்டி பிசாசா வந்துச்சான். குட்டி பிசாசு வந்ததெல்லாம் விழுந்து இந்த மனுஷனை வணங்கிச்சான். அவன் ரொம்ப மரியாதை செலுத்துச்சான். இவர் அந்த நரகத்தை பார்க்க வந்து எல்லா குட்டி பிசாசுகளும் அப்படியே வழிநடுக பார்த்து ரொம்ப மதிப்போட வணங்கி வாங்கன்னு விழுந்து வணங்கிச்சு. அப்படியே வேண்டியதெல்லாம் கொடுத்துச்சான். இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்னப்பா இதுவரைக்கும் சர்ச்சில் எத்தனையோ உபதேசம் கேட்டோம், எத்தனையோ ஊழியக்காரன் சொல்லும் போதெல்லாம் பிசாசு கொடூரமா இருப்பான், வஞ்சிப்பான், நம்மளை பாவத்துக்கு எடுத்துட்டு போவான், நம்மளை காயப்படுத்துவான்னு சொன்னாங்க. ஆனா இங்க நம்மள நல்லா அன்பு செய்த, விழுந்து வணங்குத, நமக்கு வேண்டியதெல்லாம் தருத அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டானா. உடனே பரவாயில்ல, குட்டி பேசாதான் நல்லதுன்னு நினைச்சிட்டு திரும்ப வந்துட்டான். இப்ப தூதன் கேட்டான், அடுத்து எங்க போறேன்னா பரலோகத்தை பார்க்கணும்னு சொன்னாராம். வா பரலோகத்துக்கு கூட்டு போனாராம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, அங்கேயே போனா தேவ தூதர்கள்லாம் வந்தாங்க. அங்கேயும் காவல் தூதன்லாம் வந்தான். அவனும் நல்லா இந்த மனிதனை விழுந்து வணங்கி கொண்டு போய் பரலோகத்தெல்லாம் காமிச்சானா. இவனுக்கும் வேண்டியதெல்லாம் இங்க பரலோகத்துல கொடுக்கப்பட்டுச்சான். ரெண்டையும் பார்த்து முடித்து வெளியே வந்த போது பிசாசும் நல்லா தான் உபசரிக்கிறான். இங்க வான தூதரும் தேவ தூதரும் நல்லா தான் உபசரிக்கிறான். அப்ப எதுக்கு நம்ம பிசாசுக்கு பயப்படணும்?
அப்படி நினச்சிட்டு கனவு முடிஞ்சிருச்சு, எழும்பிட்டான். அப்போ நம்ம நல்லா வாழலாமே, நம்ம எப்படிலாம் வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஆலயத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தவன் இப்போ துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லா பாவமும் செய்ய ஆரம்பிச்சு என்னென்ன கெட்ட காரியமெல்லாம், என்னென்ன துஷ்ட காரியமெல்லாம், என்னென்ன அழிவான காரியமெல்லாம் செய்யலாமோ அப்படிலாம் செஞ்சிட்டான். ஒரு நாள் மரித்து போனான். இப்போ பெண்ணகத்துக்கு பரலோகத்துக்கு போறான். அன்னைக்கு போன அதே இடத்துக்கு போறான், நரகத்துக்கு தான் போறான். இப்போ வந்ததெல்லாம் பிசாசு வந்து கொடூரமாய் வருது, கோபமாய் வருது, வஞ்சகமாய் வருது. இவனை கட்டி சங்கிலியில் இழுத்துட்டு போகுது. பொறு நான் யார் தெரியுதா அப்படின்னு இவன் பேசுறா. அது செவி கொடுக்கவே இல்லை, அது கண்டு கொள்ளவே இல்லை. இவனை கம்பீரமா எடுத்துட்டு போகுது, காலில் சங்கிலி போட்டு எடுத்துட்டு போகுது. இவன் பொறு, நான் யாரு அப்படிங்க. அந்த பிசாசு சொன்னிச்சு, நீ யாருன்னு எல்லாம் தெரியும். அன்னைக்கு நான் வரும்போது நீ விழுந்து விழுந்து வணங்கினீங்க. அன்னைக்கு நாங்க வளர்ந்தனும் உன்னை ஏமாத்தணும், நீ ஏமாந்து போகணுக்காக உன்னை ஏமாத்தணும். ஆனா எங்க உண்மை நிலை அது இல்லை, இதுதான். நாங்க தந்திரமா ஏமாத்துவோம், நாங்க தந்திரமா வாழ்க்கை கெடுத்துருவோம், நாங்க தந்திரமான காரியமெல்லாம் செய்வோம் சொல்லி அப்படியில் அக்கினியில் போடப்பட்டான் இந்த மனிதன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, உங்களையும் உலகம் இப்படி ஏமாத்தோம். ஏதோ இன்பம்னு போயிடாதீங்க, ஏதோ நல்லா இருக்கு போயிடாதீங்க. விழுந்து விழுந்து வணங்குவாங்க, கூப்பிட்டு பேசுவாங்க, குழியில தள்ளிடுவான், உன் காரியம் கட்டு போகும். கர்த்தர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை நீங்க செய்ய போகிறார். வஞ்சிக்கிற உலகத்துல விழுந்துடாதீங்க, வஞ்சிக்கிற அசுத்தத்துல விழுந்துடாதீங்க, கிறிஸ்துவ விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. தேவகரம் உங்களை புதிய காரியத்தை நடத்தும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. நீங்க இந்த மாசத்துல காலையில் எழும்பி ஒரு அரை மணி நேரமா 1 மணி நேரமா ஜெபிச்சுட்டா செய்தி உங்க வீட்டை தேடி வரும், சுகம் உங்க சரீரத்தை தேடி வரும், நல்ல வழிகள் உங்களை தேடி வரும். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணாமா ஒப்பு கொடுங்க. அன்பின் பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு சோத்தரிக்கிறேன். நீங்க சொன்னீங்க, ஏதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தோன்றட்டும். தண்ணீர் ரசமாய் மாறியதை போல, ஜலம் குவியலாய் நின்று பாதுகாத்ததை போல இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தங்கள் நன்மையாய் இருக்கட்டும். நடக்க வேண்டிய திருமணங்கள் நடக்கட்டும், நடக்க வேண்டிய வீடு கட்டுற காரியம் நடக்கட்டும், சுகம் கிடைக்கட்டும், ஆரோக்கியம் கிடைக்கட்டும், பரிசுத்தம் கிடைக்கட்டும், பாதுகாப்பு கிடைக்கட்டும், பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும், பிரிந்து போன உறவுகள் இணையட்டும், தகாத தீமைகள் மாறட்டும், பொல்லாத வியாதிகள் மாறட்டும், பிசாசின் கட்டு அழிக்கப்படட்டும். ஒரு புதிய காரியம் இந்த வீட்டை இன்றைக்கு தொடங்கட்டும். வேலை கிடைக்கட்டும், நல்ல வாழ்வு கிடைக்கட்டும். இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம்யா. உங்களுடைய வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொண்ட இவர்கள் சகலத்திலும் பரிபூர்ணமாக உதவி செய்வீராக. நீங்க சொன்னீங்கப்பா, இதோ நான் சகலத்தை புதிதாக்குறேன், உங்க வாழ்க்கையை புதிதாக்கி மகிழப்படும். இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்து உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். God bless you.